இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம் டிஜிட்டல் அரெஸ்ட். எண்ம கைது. அது என்ன எண்ம கைது? அரெஸ்ட்னா தெரியும். நீங்க அதாவது ஒருத்தர் ஏதோ நகை திருடி இருக்காரு, அல்லது கொலை பண்ணியிருக்காரு, அல்லது யாரையோ மிரட்டி இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி காவல் நிலையத்துல வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் சம்மன் பண்ணுவாங்க. பட் இது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்? இதை பத்தின அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. ஸோ அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தற்போதைய காலத்துல கொஞ்சம் பெருகிட்டு வருது. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய பண மோசடியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய தற்போதைய ஒரு ட்ரெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போன் மூலமா ஒருத்தருக்கு தாங்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் அல்லது மற்ற அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போன் பண்ணி அந்த போன் மூலமா அவங்க கிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறாங்க. அதுக்கு பெயர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட். இது தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ரீசெண்டா நடந்த விஷயத்த நான் சொல்றேன். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில நர்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆனா கோயம்புத்தூரா இருந்தாலும் அவங்களுடைய பர்த் பிளேஸ் எங்க அப்படின்னா நீலகிரி. அவங்க நர்சிங்கா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால்ல இந்த மோசடியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த பார்சல்ல போதைப் பொருள் இருக்கு, நாங்க காவல்துறையில இருந்து கால் பண்றோம், உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பெண் பயந்துகிட்டே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமா சேட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரான நீலகிரிக்கு அவங்க கேட்ட 5.5 லட்சம் ரூபாயை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்ன பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீலகிரியை சேர்ந்த ஒரு பெண் கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு கால் வந்திருக்கு. அவங்கள 8 நாட்கள் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல ஒரு இடத்துல வச்சு அவங்க கிட்ட இருந்து 15 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை மோசடியாளர்கள் கைப்பற்றியிருக்காங்க. இது போக இது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அதே நேரத்துல இந்தியாவில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் யார் அப்படின்னா சி.வி. சண்முகம். இவர் ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை எம்பியா இருக்கிறாரு. அவர் டெல்லிக்கு போகும்போது அவருக்கு சுமார் 10 மணி அளவுல ஒரு கால் வந்திருக்கு. நாங்க மும்பை காவல்துறையில இருந்து கால் பண்றோம், நீங்க ஒரு தீவிரவாதியும் உங்களுடைய பேர்ல 17 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புகார் தெரிவிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு அமைச்சருக்கும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருக்குமே இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து இந்த மோசடியாளர்கள் எவ்வளவு பணத்தை அபகரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட இந்த பண மோசடி மூலமா 10.29 லட்சம் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதே 2024 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 22.68 லட்சம் கேசஸா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இத பத்தி நீதிமன்றத்துல யாரும் சொல்லலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத நீதிமன்றத்தினுடைய வாயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இது எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட், அதாவது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தானாக இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாரணை பண்ணும்போது ஒரு பேரதிர்ச்சி நம்ம நாட்டிற்கு தெரிஞ்சிருக்கு. 3000 கோடிக்கும் மேல இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமா மோசடியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோசடி பண்ணியிருக்காங்க. உடனே சுப்ரீம் கோர்ட், நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் இதை தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 விஷயமா இதை தடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த கேசஸ சிபிஐ விசாரிக்கணுமா. சிபிஐனா என்ன? சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த கைட்லைன்ஸ்ல தெளிவா சொல்லிட்டாங்க, சிபிஐக்கு எல்லா மாநிலங்களும் ஒத்துழைப்பு தெரிவிக்கணும். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்களுடைய நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2வது, ஆர்பிஐ. ஏன்னா இந்த மோசடியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய பணத்தை பேங்க் மூலமா தான் டிரான்சாக்சன் பண்றாங்க. அதனால ஆர்பிஐ ஏஐ டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்குகள்ல குறைந்த கால அளவுல அதிகமா நடக்கக்கூடிய டிரான்சாக்சனை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. 3வது, மாநிலங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா மத்திய அரசுல சைபர் குற்றப்பிரிவு ஒருங்கிணைப்பு மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி மாநிலங்கள்ல சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், சைபர் குற்றப்பிரிவு ஒருங்கிணைப்பு மையத்தை உருவாக்கணும்.
இது மூலமா இந்த மோசடிகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது மோசடி சம்பந்தமா உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா, அரசு என்ன சொல்லியிருக்காங்க, உள்துறை அமைச்சகம் 1930, அதாவது 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா அந்த அழைப்பை உடனே துண்டிச்சுக்கிட்டு 1930க்கு கால் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் தீவிரமா இதை மானிட்டரிங் பண்ணணும். இந்த டிரான்சாக்சனை மானிட்டரிங் பண்றது மூலமா மக்களுடைய பணங்கள் பாதுகாக்கப்படும். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, அது மூலமா எவ்வளவு பேர் எவ்வளவு பணத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். நீங்களும் அவேர்னஸா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ₹1 கூட நீங்க இழந்துடக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.